நவராத்திரி 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அப்போ வெள்ளிக்கிழமைண்டா அங்கே தூக்குச்சட்டி சாப்பாடு. முதல் பருப்புக்கு துவரம் பருப்பு, மைசூர் பருப்பு, பயறு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, இது எல்லாத்தையும் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, பருப்பு மசாலாவும் போட்டு கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணி போட்டு இந்த பருப்பை கொஞ்சம் அதில் ஊற்றி தண்ணியும் கொஞ்சம் விட்டு கலக்கினா பருப்பு ரெடி. அடுத்தது டோஃபு, ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர் மற்ற க்ரீன் பெப்பர்ஸை போட்டு கொஞ்சம் சப்ஜி மசாலாவும் போட்டு ஒரு சப்ஜி ஸ்டைலில் ஒரு புரட்டல். மூன்றாவதாக முருங்கைக்காய் குழம்பு, முருங்கைக்காய் கிழங்கு குழம்பு. இதுக்கு கடைசியில் குழம்பு செஞ்சுட்டு ரக்கேக்க சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு இதை சாதுவாக வறுத்துட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு இதுக்கு மேலே தூவிட்டு சாப்பிட்ற டைமில் கலக்கி போட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு டேங்கியான ஒரு உரப்பு வரும். நாலாவதாக பீன்ஸ் கறி, எங்களோட வீட்டு தோட்டத்து பூஞ்சி கறி, பால் கறி, தேங்காய் பால் விட்டு செஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ரசம். இது தக்காளி லெமன் ரசம். இதுக்கு நீங்கள் அந்த லெமனை புழிஞ்சி எடுத்துட்டு லெமன் கோதையும் இது தக்காளியும் போட்டு ரசத்தோடு அவிச்சிட்டு கடைசியில் நூற்றுட்டு ஆற விட்டுட்டு இந்த லெமன் ஜூஸ் அதில் போட்டால் நல்ல சூப்பர் ரசம் ரெடி.